नमस्ते இந்த வீடியோல विशारद उत्तरातला पंचवटी के आधार पर पंचवटी में लक्ष्मण की मनोदशा का वर्णन कीजिए அதான் பார்க்க போறோம் பார்க்கலாம் फर्स्ट क्वेश्चन பாருங்க प्रस्तावना मुन्नुरे पंचवटी राष्ट्रीय कवि मैथिली शरण गुप्त का खंड काव्य है पंचवटी வந்து मैथिली शरण गुप्त உடைய சிறு காப்பியம் यह रामायण की एक गढ़ी है இது ராமாயணத்துடைய ஒரு இணைப்பு லிங்க் இருக்கு இதுக்கும் इस काव्य के हर पद में लक्ष्मण छाई हुई है இந்த காவியத்தில் வந்து ஒவ்வொரு செய்யுள்ளையும் லக்ஷ்மணுடைய சாயல் அதோட நிழல் இருக்கு आगे इसे काव्य के आधार पर उनके मनोदशा का वर्णन किया जाता है மேலும் இந்த காவியத்துடைய ஆதார் पर அதோடைய அடிப்படையில் அவருடைய மனநிலையை வர்ணன் பண்ணுறது பற்றி பார்க்கலாம் டிஸ்கிரைப் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம் पहरेदार कावलकारन गॉड रात का समय और இரவு நேரம் पंचवटी में बनी पर्णकुटी के अंदर श्री राम और सीता दोनों सो रहे हैं रात இரவு நேரம் பஞ்சவட்டியில் செய்யப்பட்ட அந்த குடிசையில் இலைகளாலான குடிசையில் அதுக்குள்ளே வந்து ஸ்ரீராமரும் சீதா அவர்களும் என்ன பண்ணுறாங்க தூங்கிட்டு இருக்காங்க बाहर लक्ष्मण एक सिला पर जगे बैठे हैं வெளியில் லக்ஷ்மண் வந்து ஒரு ஸ்டோனில் வந்து விழித்து ஜஹே அப்படின்னா வேக்கப் விழிச்சிட்டு உட்காந்துட்ருக்காரு முழிச்சிட்டு உட்காந்துட்ருக்காரு इस तरह वे अपने भैया और भाभी के रक्षा में व्यस्त हैं இந்த விதமாக வந்து தன்னுடைய அண்ணனையும் என்ன பண்ணுறாரு ரக்ஷாமே பாதுகாப்பதில் ரொம்ப பிஸியாக இருக்கார் தப் உன்கே தில் மேம் கை விசார் உட் ரஹி ஹேம் அப்போ அவருடைய மனசில் நிறைய விஷயங்கள் வந்து எழுகின்றது அது என்னன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பிரகிருதி பிரேம் பிரகிருதினா இயற்கையின் அழகு ब्यूटी ऑफ नेचर पति அவருக்கு என்ன தோணுதுன்னா लक्ष्मण प्रकृति के सौंदर्य के बारे में सोचते लगते हैं அதை வந்து திங்க் பண்ணிட்டு இருக்காரு அதோட அழகை பற்றி திங்க் பண்ணிட்டு இருக்காரு என்னன்னா रात को यह भूमि मोतियों के बिखेर देती है இரவுல இந்த பூமி வந்து என்ன பண்ணுது முத்துக்களை என்ன பண்ணுது சிதறடிக்குது சுபக் சூரஜ் ஆக்கர் மார்னிங் வந்து சூரியன் வரும்போது உன் மோத்தியம்கோ बटोर लेती है அந்த முத்துக்களை என்ன பண்ணிக்கிறது சேகரிக்குது सूरज वे मोतियम संध्या को दे जाता है सूरज வந்து ஈவினிங்னா சந்தியானா ஈவினிங் இல்லையா ஈவினிங்க்கு அதை வந்து கொடுத்துட்டு போயிடுது எதை அந்த முத்துக்களை इसलिए रात नया रूप पाती है அதனால் இரவு முழு ஒரு புதிய வடிவத்தை பெறுது அப்படின்னு சொல்கிறாங்க सरलता एलिमे लक्ष्मण सोचते हैं कि माता कैकेयी ने राज्य को बड़ा मानकर भैया राम को वन भेजा लक्ष्मण அவர் திங்க் பண்ணுறாரு என்னன்னா அம்மா கைகை வந்து ராஜ்யத்தை பெருசாக நினச்சிட்டு அண்ணன் ராமன் என்ன பண்ணியிருக்காங்க வனத்துக்கு அனுப்பிச்சிட்டாங்க மஹர் ஹம் லோக் யஹாம் ஆக்க சமச் கை கி நாங்கள் இங்கே மக்கள் வந்து இந்த காட்டுக்கு வந்த பிறகு தான் புரிஞ்சுது என்னென்னா ராஜ்யக்க கொய்யி மக மூல்ய நைக ராஜ்யத்தில் ரொம்ப வேல்யூவான பொருள் எதுவும் கிடையாது ஹமேம் தோ வன் ஹி அச்சா லக்தக நாங்கள் வனத்தில் இருக்கிறது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ब्रदु स्नेक 13 साल की पूर्ति हो गई 13 years कंप्लीट ஆயிடுச்சு अब जल्दी ही हम लोग अयोध्या लौटेंगे நாங்கள் வந்து இப்போ நம்ம என்ன பண்ணோம் சீக்கிரமாகவே அயோத்தியாவுக்கு திரும்பணும் राजा बनेंगे महर वे राज्य को सुख का साधन नहीं मानेंगे ராம் வந்து ராஜாவாக மாறுவார் ஆனால் சுகத்துடைய அந்த சாதனங்களெல்லாம் வந்து அவர் ஏற்றுக்க மாட்டார் வே பிரஜா கி பலாயி கேலிய ராஜ்யபார் கிரகன் கரிங்க அவருடைய மக்களுடைய நன்மைக்காக தான் அந்த ராஜ்யபாரத்தை அவர் வந்து அக்செப்ட் பண்ணுவாரே தவிர சுகத்துக்காக இல்லை அப்படின்னு சொல்கிறாரு கைகை மாதா ने भरत को राजा बनाना चाहता है கைகை வந்து பரதனை வந்து என்ன பண்ணும் ராஜாவை மாற்றணும் அப்படின்னு நினச்சாங்க भरत ने उस राज्य को त्याग दिया ஆனால் ராஜ்யத்தையே அவர் வந்து தியாகம் பண்ணிட்டார் सचमुच वे महान है और உண்மையிலே ஒரு மகான் தான் பாபி पर श्रद्धा அண்ணின் மீது ஒரு மரியாதை लक्ष्मण अपनी भाभी को अपनी माता मानती हैं लक्ष्मण வந்து தன்னுடைய அண்ணியை வந்து அம்மாவாக நினைக்கிறான் वे सोचते हैं कि जंगल के पशु पक्षी दोपहर को यहाँ आती हैं அவன் திங்க் பண்ணுறான் என்னன்னா ஜங்கல் கி விலங்குகள் இருக்குல்ல காட்டில் உள்ள விலங்குகள் வந்து दोपहरना आफ्टरनून வந்து இங்கே வருது பாபி உன்கோ சாரா கிலாத்தி ஹேம் பாபி அண்ணி அவங்களுக்கு வந்து தீவனம் அந்த ஃபுட்டை வந்து என்ன பண்ணுறாங்க விட்டுறாங்க ஜெய்சே சோட்டி பச்சி अपने माम के गिरे रखते हैं वैसे ही पशु पक्षी பாபி கோ கீரே ரக்தி எப்படி ஒரு சின்ன குழந்தை அம்மாவை சுற்றி வருமோ அந்த மாதிரி இந்த பசு பட்சியும் வந்து அண்ணியை சுற்றி வருது அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறார்
स्वावलंबन स्वावलंबनना யாரையுமே வந்து சார்ந்திருக்க மாட்டார். महल में राजा के काम करने के लिए हजारों सेवक हैं. மஹல்னா அந்த பேலஸில் வந்து ராஜாவுடைய வேலை செய்கிறதுக்கு ஆயிரத்துக்கணக்கான சேவகர்கள் இருப்பாங்க. ஜங்கல் நேம் ஸ்ரீராம் சீதா லக்ஷ்மண் அப்பனா காம் ஸ்வய கர்த்திஹேம். ஆனால் காட்டில் ஸ்ரீராமனும் சீதாவும் லக்ஷ்மணனும் தங்களுடைய வேலை தாங்களே செய்கிறாங்க. லக்ஷ்மண் கோ யஹு சுவாவலம்பன் பேஹத் பசந்த் ஹேம். இந்த செல்ஃபா அவர் வந்து சுவாவலம்பன், அவர் சுயசார்பு இல்லாமல் யாரையுமே சார்ந்து இல்லாமல் இருக்கிறது இவர் வந்து எல்லையற்ற மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். சச்சி மானவதா ட்ரூ ஹியூமனிட்டி. लक्ष्मण मानते हैं कि शहर में रहने वाले गुप बोलती हैं. லக்ஷ்மண் வந்து திங்க் பண்ணுறாரு, சிட்டியில் வாழ்கிறவங்க ரொம்ப நல்லாவே பேசுவாங்க அப்படின்னு. உनको பாஷா का अच्छा ज्ञान है. அவங்களுடைய பாஷை மொழியில் வந்து நல்ல ஒரு நாலேஜ் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாரு. மஹர் ஜங்கல் में रहने वाले போலே பாலே ஹோத்தே ஹே. ஆனால் வந்து ஜங்கல் காட்டில் வசிக்கிறவங்கள வந்து ரொம்ப சிம்பிள் இன்னசென்ட் அப்படின்னு நினைக்கிறோம். உனக்கு நீச்சே கதை அவங்க ரொம்ப லோவாக நம்ம நினைக்கிறோம், கீழ்த்தரமாக நினைக்கிறோம். மஹர் வாஸ்தவமே நீச் நஹி ஹே. அவங்க உண்மையிலே வந்து கீழ்த்தனமானவங்க கிடையாது. इनमें समाज नीच कहता है पर हेम ये भी दो प्राणी इनमें भी मन और भाव हेम किंद नहीं बैसी वाणी. இது இந்த 2 லைனோட மீனிங் தான் மேலே கொடுத்துருக்காங்க. சம்யாமி அதாவது டிசிப்ளினானவர். ஆதி ராத் ஹே நடுவிரவு. விஜயன் ஸ்தான் ஹே லோன்லி பிளேஸ். சுந்தரி சூர்பனகா ஸ்வய பியார் மாங்கத்தி ஹே. அழகான ஒரு பெண்ணு சூர்பனகா என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய அன்பை கேட்குறாங்க. ஃபிர் பி லக்ஷ்மண் அட்டல் ரஹ்தீங்க. ஆனாலும் லக்ஷ்மண் வந்து ரொம்ப உறுதியாக இருக்கான். உன்கே மண் திருண்டு மண் ஹே. அவனோட மனசு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. நயி சிந்தன் ஒரு நியூவான திங்கிங். நர் தோ ஸ்திரீயும் से विवाह कर लेती हैं. ஆண்கள் வந்து 2-3 பெண்களை வந்து மேரேஜ் பண்ணிக்கலாம். நாரி के लिए यह मना है. பெண்களுக்கு இது தடை செய்யப்பட்டது. சூர்பனகா இஸ் பர் சவால் கர்த்தி है दो லக்ஷ்மண் कहते हैं. சூர்பனகா இதை பற்றி சொல்கிறார். இப்போ ஆண்களுக்கு இந்த மாதிரி இருக்குது, ஆனால் பெண்களுக்கு தடை செய்யப்பட்டு இருக்குது, அதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மண் கிட்ட சொல்லும்போது லக்ஷ்மண் சொல்கிறான், कहते हेம்னா சொல்கிறார். அப்பனே மன்கி தன்னுடைய மனசில் வந்து பாத் மனனே வாலேகும். நான் வந்து என்னுடைய மனதின்படி அதோடைய விஷயத்தின்படி தான், அது சொல்கிற விஷயத்தின்படி தான் நடப்பேன். ஸோ மனசாட்சிப்படி தான் நடப்பேன் அப்படின்னு சொல்கிறார். ஜோ குண்கான் நாரி ஹெமே ஹோனே சாஹியே வே குண் புருஷ் பி ஹோனே சாஹியே. எந்த ஒரு குண் நாரி, எந்த ஒரு குணம் வந்து நாரி பெண்களுக்கிட்ட இருக்கணுமோ அந்த குணம் வந்து புருஷர்கிட்டையும் இருக்கணும் அப்படின்றது வேணும் அப்படின்னு சொல்கிறார். यही मेरे विचार है. இது என்னுடைய திங்கிங், என்னுடைய எண்ணம். பகு விவகார் நாரிக்கே பூ ஷோபா நஹீம் தீதா. பலதரமனம் வந்து பெண்களுக்கு வந்து ஒரு அழகை கொடுக்காது, பொருந்தாது. அவங்களுக்கு வந்து ஒரு அழகையான பொருந்தாது. அது மாதிரி ஆண்களுக்கும் புருஷ்க ஷோபா நஹீம் தீதா. ஆண்களுக்கு கூட இது ஷோபா அழகை தராதுன்னு சொல்கிறார். தர்ம வீரு ஃபியர்ஃபுல் ஆஃப் ரிலீஜன். அவர் பயந்தவர் யாருக்கு, ரிலீஜனுக்கு. சூர்பனகா பியார் மாங்கத்தி ஹே. சூர்பனகா வந்து விரும்புகிறா அவரை. மஹர் உஸ்கே இச்சா பூரி நஹி ஹே. ஆனாலும் அவருடைய ஆசை நிறைவேறலை. இஸ் பர் பகு அப்பனா அஸ்லி ரூபி திகாத்தி ஹே. இதனால் அவளுடைய முழு உண்மையான வடிவமாக காட்டுறா. அவள் ஒரு பேய் இல்லையா, ஸோ அதனால் அவளுடைய அச்சுறுத்தி காட்டுறா. சப்கோ தமக்காத்தி ஹே. எல்லாரையும் என்ன பண்ணுறா, பயம்புத்துறா, அச்சுறுத்துறா, த்ரெட்னிங் பண்ணுறா. சும்கி வகு ஸ்திரீ ஹே. ஆனாலும் அவள் ஒரு பெண். इसलिए லக்ஷ்மண் உன்கே பிராண நஹீம் லேத்தி. அதனால் அவளை வந்து கொல்லலை, அவனோட உயிரை வாங்கலை. உஸ்கே நாக் அவர் கான்கோ காட் தேத்தே ஹே. ஆனால் அவருடைய மூக்கையும் காதையும் என்ன பண்ணிடுவார், கட் பண்ணி எடுத்துருவார். உபசங்சார் பஞ்சவட்டி காவிய கே ஆரம்ப சே ஹந்த் தக் லக்ஷ்மண் கா குன்கான் ஹே. பஞ்சவட்டி காவியம், அந்த பஞ்சவட்டி இருக்கியா, அது ஆரம்பத்துலேருந்து முடிவரையும் லக்ஷ்மணுடைய ப்ரைஸை தான் பாடுது. சந்து பாத்தோம் யஹு பத்தாயிய. செய்யுளும் இதை பற்றி தான் சொல்லுது. சந்தேஷ் में ஷார்ட்லி சொல்லப்போனால் லக்ஷ்மண் ஒரு வீரர். சம்யாமி செல்ஃப் கண்ட்ரோலு. ஸ்னேகி அன்புடையவர். சரல் சிம்பிளானவர். ஸ்வாபலம்பி செல்ஃபாக வந்து யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் இருப்பார். கர்த்தர்விய பராயன் டிவோட்டி ஆஃப் த டியூட்டி. கடமையை வந்து ரொம்ப பார்க்குறவர், கடமையை வந்து ரொம்ப கடைபிடிப்பவர். அவர் திருண்டு மனாக, அவர் ஸ்ட்ராங் மைண்டட் அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுறாங்க. சரியா, அடுத்தது பஞ்சவட்டி के आधार पर शूर्पणखा चरित्र चित्रण नेक्स्ट वीडियो பார்க்கலாம். धन्यवाद.